Hi friends, welcome to Namma Veedu. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை தொக்கு தாங்க செய்ய போறோம். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். முட்டையில தொக்கு செய்யறது இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷாவும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் முட்டை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான முட்டை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேங்க. இந்த முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த முட்டையை வந்து நான் இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து முழுசாக கூட நம்ம வந்து போடலாம், அவ்வளோக்கா அதனுடைய டேஸ்ட் வந்து முட்டையில் இறங்காது. இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த தொக்கோட டேஸ்ட் எல்லாமே வந்து இந்த முட்டையில் வந்து இறங்கும். சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். நான் அது ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதனால் தோல் உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து முட்டையை 2 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து எல்லாமே 2 பீசஸாக 4 முட்டையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஆயில் வந்து ஊற்றுறேங்க. இப்போ இதில் வந்து கடுகு போடுறேன். தொக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேங்க. இப்போ இந்த கடுகு வந்து பொரியட்டும். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா மீதி இன்க்ரீடியன்ஸை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு வந்து நல்லா பொரியுது. இப்போ இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சால் இலை, ஒரு நட்சத்திரப்பூ வந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேங்க. இப்போ இதுவும் போட்டுட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நான் இது கூட வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தொக்கு கிடைக்கும். தொக்கும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதனுடைய டேஸ்ட்டே வந்து வெங்காயம் தான். ஸோ அதனால் வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். சாப்பிடும் போது வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கிட்டு இப்போ நான் இது கூட என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டிருக்கேன். இப்போ இதையும் நாம் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நாம் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி பழம் கொஞ்சம் பெரிய சைஸு, அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. ஸோ வந்து தொக்குக்கு வந்து தக்காளி பழமும் வெங்காயம் தான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் பழுத்த பழமாக இருந்தனால நான் ஒரு பழம் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இப்போ இதையும் இது கூட போட்டேன். இப்போ பாருங்கள், இதையும் நல்லா கிளறி விடுறேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, இப்போ அதையும் பிரட்டி விடுறேன். இப்போ கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டதுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்குங்க காரத்துக்கு. அடுத்து காரத்துக்கு தேவையான வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும் போது கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு மேலே அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்சதுலேயே கொஞ்சமாக நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். ஸோ அதிக தண்ணி ஊற்ற தேவையில்ல, கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும். தீயாமல் இருக்கும் போது தீயறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இது கொதிச்சிருச்சு அப்படின்னா இதில் இருக்கிற அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், அது கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, கலரும் நல்லா இருக்குது. தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆகுது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கு சப்பாத்தி கூட இதை வந்து நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இது இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக நாம் இதை வந்து செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் டைம் இழுக்காது. இப்போ பாருங்கள், அது நல்லா கெட்டியாகுது. அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா சுண்டுது. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கம்மியான அளவில் தான் தண்ணி ஊற்றணும். அது கொதிக்கிற அளவுக்கு. அது கொதிச்சிச்சுன்னா அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடச்சிரும். இப்போ இதில் கரெக்டாக உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
இல்லைன்னா இப்போவே வந்து கொஞ்சம் கூட்டவோ ஏற்றவோ அதை செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இது கொதிக்குது. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி ஸோ அதனுடைய டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ நான் இது கூட என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை வந்து நான் இது கூட ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி முட்டை வந்து மஞ்சள் கரு இருக்கிற பக்கமாக பார்த்து போடுங்க. அப்போ தான் அதனுடைய மசாலா எல்லாமே இந்த மஞ்சள் கருக்குள்ளே இறங்கும் போது சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதை நான் வந்துட்டு எல்லா முட்டையும் வந்து இதில் போட்டுட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து நம்ம கிளறி விடணும். ரொம்ப போட்டு கிளறக்கூடாதுங்க. ஒவ்வொரு முட்டையை இந்த மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா முட்டை ஃபுல்லாக அதனுடைய தொக்கு வந்து இறங்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும். அப்படியே ஃபுல்லாக போட்டு கிளறிங்கன்னா முட்டையோட மஞ்சக்கரு எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து மெதுவாக ஸ்லோவாக பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. அந்த மசாலாவிலே இன்னும் 2 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அந்த முட்டையோட கலர் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு அந்த முட்டையோட வந்துட்டு நல்லாவே கோட்டிங் ஆகிருக்கு. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். எல்லாருமே இதை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் வாசத்துக்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இது மேலே தூவி விடுறேன். போதுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதித்தது போதும். முட்டை எல்லாமே வந்து நல்லாவே இதாகிடுச்சு. ஸோ அதனால் கொதித்தது போதும். இப்போ பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான ருசியான முட்டைத்தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.